இப்போ நான் பேச போகிறது வந்து கோல்டு பற்றி தான் பேச போகிறேன். நம்ம கோல்டுனா நீங்கள் வந்து ஒன்று வந்து தெளிவாக இருக்கணுங்க. கோல்டு எதுக்கு வாங்க போகிறேன் நான்? என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கோல்டு சேர்க்கணும், வாங்கலாம். என் ஒய்ஃப்க்கு வந்து கோல்டு வந்து வாங்கி கொடுக்கணும், வாங்கலாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு வாங்கலாமா அப்படின்னாக்க இது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ வந்து கோல்டு வந்து பீக்கில் இருக்குது. பீக்கில்னாக்க காஸ்ட்லி. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், தங்கம் வந்து விலை இறங்கவே இறங்காது அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்கோம். முன்னால் ஒரு பழமொழி உண்டு, மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் வந்து வீணாகவே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக கோல்டு வந்து இன்னைக்கு பீக்கில் இருக்கு. ஒரு ரீசனுக்காக மேலே போயிட்டு இருக்கு. அந்த ரீசன் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுனாக்க இனிமேல் கோல்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அழகு பார்க்கணுன்ற மாதிரி இருந்தால் மட்டும் கோல்டு வாங்குங்க, இல்லைன்னா நகைக்கடையில் போய் உங்கள் பணத்தை போடாதீங்க. இதுதான் கோல்டுக்கான ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான இன்ஃபர்மேஷன்னு. மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இது பற்றி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம்.